மனுஷன் வாழ்க்கை எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நமக்கு சிந்திக்கிற போது. இல்லாத விஷயத்த தான் நம்ம நினச்சி 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 நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இருக்கிற விஷயத்த நினச்சி நம்ம பாராட்டுறதே கிடையாது. எப்பவுமே அந்த நன்றி உணர்வே கிடையாது. இல்லாத விஷயத்த நடக்காத விஷயத்த நினச்சி நினச்சி ஆதங்கப்பட்டு, கோவப்பட்டு, அழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணி நேரம் வீணாக்குற ஒழிய, இருக்கிற விஷயம் இப்ப நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்குறதே கிடையாது. இது யாரோட தப்பு? நம்ம தப்பா? இல்ல மனசோட தப்பா? இது நானு, மனசெல்லாம் எதுவுமே கிடையாது. 2ம் சேர்ந்து நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க மனசுகிட்ட சொல்லுங்க. இல்லாத விஷயத்த நான் ஏன் கற்பனை பண்ணணும்? இல்லாத விஷயத்த ஏன் நான் பார்த்து பயப்படணும்? இல்லாத விஷயத்த நெனச்சு நெனச்சு நான் ஏன் கோபப்படணும்? நீங்க உங்ககிட்ட பேசுங்க. நல்லா பேசுங்க. சிந்திங்க. எது எனக்கு தேவை? எது எனக்கு நடந்தா நல்லதோ, அத மாத்திரம் சிந்திங்க. இருக்கிற எந்த நல்ல விஷயத்தையுமே பாராட்டி பழகுங்க. கிடைச்சதெல்லாம் நன்றி சொல்ல பழகுங்க. ஈசியஸ்ட் வே ஃபார் சொல்யூஷன் நான் சொன்னா என்னவா இருக்கும்னா என்னவா இருக்கும்? ஈசியஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, எப்பவுமே நன்றி உணர்வோடு இருங்க. இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. கிடைச்சதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. நடந்துட்டு இருக்கிறதுக்கும் நன்றி உணர்வோடு இருங்க. எதுவுமே கடவுள் கணக்குல தப்பா போகாது. உங்க கணக்குல தான் தப்பா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து லிமிட்டட்ல இருக்கோம். கடவுள் வந்து எப்பவுமே அன்லிமிட்டட்ல இருக்காரு. ஓகே? கொஞ்சம் வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாய்.